சகோதரிகளே, கடவுளுடைய அன்பை, கடவுள் நம்மீது காட்டுகின்ற அன்பை, நாம் கடவுளுக்கு செலுத்துகின்ற அன்பை கண்ணால் காண்கின்ற சகோதர சகோதரிகளிடமும் நாம் காட்ட வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையை இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலே ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெற, ஒடுக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற, ஆண்டவர் அழுந்தரும் வாழ்வினை அறிவிக்க என அன்பு பணியை அவர் துவங்குகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருப்பதற்கான அருளை இந்த பணியில் கேட்டு நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது பெரியவர்களது மாலை செபஸ்தியன் குடும்பத்தின் வைத்த சூசைரத்தினம் அமலூர் கோவிலை அமல்ராஜ் ஆவண மாற்றிற்காக நாம் ஒவ்வொரு கொடுத்து செல்விப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி கொடுக்கிறோம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வந்த இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லா மக்களிலும் ஒரு நிலையான மொழியை ஏற்றினீரே. ஒவ்வாக்களின் உள்ளத்தில் மீட்பரின் மொழி பெருகுவதால் அவரது முடிவில்லா ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோம், தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் ஒழிய தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை,
ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகில் வெளியும். உலகில் வெளியுவது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல்கள் 72 நாம் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உன் மக்களின் நீதியோடு ஆழ்வாராக. உம்முடைய பிராண எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அல்லது அவர்கள் உயிரை கொடுமை என்றும் வன்முறை என்றும் விடுவிப்பார். அவர்கள் விளக்கம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப்படுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. பல்லவி. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. அல்லது மற்றேற்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 14 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் பெறும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ரத்தினம் இருதயம் என்ற இரு பெரியவர்கள் அருகருகே வசித்து வந்தார்கள். அவர்கள் 2 வீட்டுக்கு இடையே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலே நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகள் அதிகாலையில் அது சத்தம் எடுக்கும் போது
ரத்தனம் இருதயம் இருவருமே அந்த பறவைகளோடு சேர்ந்து அவர்கள் பாடுவார்கள். இருதயத்தை விட ரத்தினம் நன்றாக பாடுவார். அவர் பாடும்போது இன்னும் பல பறவைகளும் சேர்ந்து பாடும். இப்படியான பல நாட்கள் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தன. சில நாட்களுக்கு பிறகு நன்றாக பாடுகிற அந்த ரத்தனத்துக்குள் ஒரு எண்ணம் வந்தது. சரியாக பாடாத இருதயம் பாடும்போது இந்த பறவைகள் ஏன் அவரோடு சேர்ந்து பாடுகின்றன என நினைத்த அவர் அந்த பறவைகளின் மீது கல்லெறிகின்ற பொழுது அது அங்கிருந்து அந்த நேரத்தில் அங்கிருந்து வெளியே செல்ல ஆரம்பித்தன. பிறகு இதை கவனித்த இருதயம், நான் பாடும்போது அவர் கல்லெறிகிறார், எனவே அவர் பாடும்போது நானும் அந்த பறவைகளை விரட்டுகிறேன் என சொல்லி இவரும் அந்த பறவைகளை விரட்ட சில நாட்கள் கழித்து அங்கு எந்த பறவைகளுமே அங்கு வந்து இல்லை. இப்போது அவர்கள் இருவருமே ஒருவர் முகத்தை பார்த்து விருப்போடு அவர்கள் இருந்தார்களாம். ஆமன் வாங்கவில்லை. அன்பு இல்லாத ஒரு இடத்திலே அங்கு வெறுப்பும் அந்த கோபமும் ஒரு வகையும் இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே ஒரு உதாரணமாக இருக்கின்றது. எனவே தொடக்கத்தில் அவர்கள் அன்பாக இருக்கின்ற பொழுது அந்த பறவைகளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன. சுற்றுப்புற சூழல் எல்லாமே நன்றாக இருந்தன. ஆனால் எப்போதும் அவர்களுக்குள் ஒரு பொறாமையும் அந்த ஒரு வெறுப்பு அந்த எண்ணம் வந்ததோ அப்போது அங்கு இருக்கின்ற அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே அங்கு மாறுகின்ற ஒன்றாக நாம் மாறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பார்த்தவர்களே, கடவுளை நமக்கு மிகவும் பிடிக்கும், நான் கடவுளை மிகவும் அன்பு செய்கிறேன் என்றால் அந்த அன்பை நாம் பார்க்கின்ற சகோதர சகோதரிகளிடத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். கண்ணால் பார்க்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் காண இயலாத கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என சொல்கிறவர் பொய்யர் என புனித யோவான் அவர் கூறுவதை, திருத்துவர் யோவான் கூறுவதை நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் கடவுளை அன்பு செய்வது உண்மையெனில் அந்த அன்பு அது வெளிப்பட வேண்டும். அது அன்னை தெரசா நம்முடைய இந்திய நாட்டிலே கல்கத்தாவில் இந்த பணியை செய்த அவர் நமக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றார். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்று சொன்ன அவர் கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று அந்த அன்பை தான் பார்த்த காண்கின்ற எல்லாரிடமும் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அவர்களை தேடி சென்று அந்த உதவி செய்தார். எனவே அவர் பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் கடவுளை கண்டார் என்பதை நாம் அவருடைய வாழ்வில் இருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதாகவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த விருது வாக்கும் அவருடைய பணி வாழ்வினுடைய அந்த இலக்கும் இருப்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். எனவே இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த பணி வாழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது தான் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்து தொழுகை கூடத்திலே அந்த சுருளையை எடுத்து வாசித்த அந்த பகுதி தான் அவருடைய அந்த பணி வாழ்வினுடைய இலக்கு அல்லது பணி வாழ்வினுடைய அந்த லட்சியம் என்பது இதுதான் என்று சொல்லுவார்கள். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர் என அறிவிப்பது, பார்வையற்றோர் அவர்களுக்கான பார்வை பெறுவரை நம் முழக்கமிடுவது, ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்புவது, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிப்பது என இங்கு எல்லாருக்குமே ஒரு நிலையிலிருந்து விடுதலையும் ஒரு நிலையிலிருந்து ஒரு கூடுதலான மகிழ்ச்சியையும் தருவதை ஆண்டவருடைய அந்த அன்பினுடைய இலக்கணமாக, அன்பினுடைய ஒரு பணியாக, அதுவே அவருடைய பணி வாழ்வின் இலக்குவாகவும் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், நாமும் அவரை அன்பு செய்கின்றோம். அதே நேரத்தில் அந்த அன்பு நாம் பார்க்கின்ற சகோதர சகோதரிகளிடத்தில் இந்த இயற்கையில் இந்த சுற்றுப்புறத்தில் இப்படி வெளிப்படுகின்ற பொழுது அப்போதுதான் அந்த அன்பு அது நிறைவாகிறது, முழுமை அடைகிறது. எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவர் இயேசுவை போல, அன்னை தெரசாவை போல, நம் பாதுகாவலர் சந்தியாகப்பரை போல, அந்த ஆரோக்கிய அன்னையை போல நாம் அனைவரிடத்திலும் அன்பாக இருப்பதற்கான அருளை இந்த பணியில் தொடர்ந்து கேட்போம். ஆமென். Wow.
எல்லாவற்ற தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்று அதனால் தந்தவற்றையை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியை மீறியவாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவு கூறி எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையின் நடைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொடுத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபடுவதற்கு எடுத்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருதை அருந்திய கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைக்காமல் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இலக்கணை வீட்டினை நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரவு நின்று உமக்கு ஓடியும் தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற செபஸ்தியமான் குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் கனிவோடு செவி சாய்த்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியிலே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராகினோ எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய
என்றென்று உமக்கு உரியதே. மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் சுகமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை காணாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிக்கின்றீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளை நான் சொல்லாம் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Inama